ரிஷப ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பயிற்சி பலனை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல நீச்ச பங்கமாகி ராஜயோக நிலையில் இருக்க போகிறாரு. இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி நடக்க போகுது, என்ன ப்ளஸ்ஸு என்ன நெகட்டிவ் அப்படின்னு தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். ரிஷப ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், ரோகிணி நட்சத்திரம் மற்றும் மிருகசீட நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம் கொண்டவர்கள் இந்த ரிஷப ராசி அன்பர்கள். இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு வருகின்ற அக்டோபர் மாதம் 23ஆம் தேதி முதல் அடுத்த 2025 ஜனவரி மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் நீச்ச பங்கமாய் ராஜயோக நிலையில் இருக்க போகிறார். இந்த ராஜயோக நிலையில் இருக்கும்போது நல்லதும் இருக்குது, அதில் கெட்டதும் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ரிஷப ராசி அன்பர்கள் அப்படின்னு சொன்னாவே மிக சிறந்த அன்புள்ளம் கொண்டவர்கள். எப்போவுமே மற்றவங்களுக்கு விட்டு கொடுத்து போகக்கூடிய நிலை இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு உண்டு. மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய குடும்பத்துக்காக, உங்களுடைய மனைவிக்காக, கணவனுக்காக நிறைய வாழ்க்கையை தொலைத்தவர்கள் இந்த ரிஷபராசி அன்பர்கள். மேஜராக பார்த்தீங்கன்னா ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா அவங்களுக்காக நீங்கள் உங்களுடைய சுகத்தை எல்லாத்தையும் விட்டு கொடுத்து, உங்களுடைய சொத்தை எல்லாம் விட்டு கொடுத்து, உங்களுடைய பணத்தை வருமானத்தை விட்டு கொடுத்து வாழக்கூடிய ஒரு அமைப்பு கொண்டவர்கள் இந்த ரிஷபராசி அன்பர்கள். அதெல்லாம் நடந்துச்சு சார், அதெல்லாம் பிரச்சனைலாம் முடிஞ்சிச்சு சார், நான் வாழ்க்கையே தொலைச்சிட்டேன் சார், எல்லாமே போயிடுச்சு சார், ஆனால் யாருமே என்னை திரும்பி பார்க்கலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரிஷபராசி என்பது நிறைய பேர் இருக்கீங்க. ஆனாலும் உங்களுடைய அந்த பொறுமை, உங்களுடைய விடாமுயற்சி, உங்களுடைய அனைவருக்கும் உதவி செய்யக்கூடிய குணம் உங்களை எப்போவுமே காப்பாற்றும். கவலைப்படாதீங்க. இன்றைக்கி வேணால் விழுந்திருக்கலாம், அது உங்கள் ஜாதகத்தில் கூடிய தசாபுத்திகள் சரியில்லைனால பிரச்சனையில் மாட்டிருக்கலாம், அவ்வளோதான். தவிர மற்றபடி எப்போவுமே இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு நிறைய புண்ணியம் செய்யக்கூடிய தகுதி இருப்பதனால் அவருடைய வாழ்க்கை ஏதோ ஒரு காலகட்டத்தில் மேன்மை கண்டிப்பாக பெறும், அதில் டவுட்டே கிடையாது. அந்த மாதிரி ஒரு அமைப்பு இப்போ வரக்கூடிய ஒரு 90 நாட்கள் இருக்குது. சில விஷயங்கள் சொல்கிறேன், அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். எந்த விஷயங்கள்லாம் செய்யக்கூடாதோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கையை நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக இந்த ரிஷபராசி அன்பர்கள் இருக்குது. இந்த செவ்வாய் பகவான் 3ஆம் இடத்துல நீச்ச பங்க ராஜயோகம் பெறுறார். இந்த 3ஆம் இடம்னா என்ன அப்படின்னு கேட்டால் தைரிய வீரிய ஸ்தானம், முயற்சி ஸ்தானம். இந்த தைரிய வீரிய ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் நீச்ச பங்க ராஜயோகத்தில் இருக்கும்போது என்னென்னா நிறைய முயற்சிகள் செய்யணும். இல்லை சார், நானே நிறைய பண்ணிட்டு தான் சார் ஒன்றுமே பண்ண முடியாமல் இருக்கேன். எங்கே போனாலும் பிஸ்னஸ்ன்னு எடுத்தால் பணம் தேவைப்படுது சார், பணம் தான் கிடைக்கல, கடனில் தான் இருக்கேன். இந்த பணம் வந்துருச்சுன்னா பிரச்சனை இல்லை, 2-3 பேர்கிட்ட பணம் கேட்டிருக்கேன், வரல. சில பேருக்கு பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் அப்படியே லாக் ஆகி நிற்கும். சில பேருக்கு கொட்டேஷன்லாம் கொடுத்துருப்பீங்க, அது ஆர்டராக கன்வெர்ட் ஆகிருக்காது. அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் முயற்சிகளை அதிகப்படுத்தணும். அப்போ நான் போய் திருப்பி பேசினா கிடச்சிருமா சார் ஆர்டர் அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். அதுதான் ஒரு மிகப்பெரிய சிறப்பு. இந்த செவ்வாய் 3ஆம் இடத்துல இருக்கிறது மிகப்பெரிய பலம். நீங்கள் உங்களை அசைச்சிக்க முடியாத சக்தியாக மாறக்கூடிய ஒரு நிலை இருக்கும். எதெல்லாம் தடையாக இருந்ததோ, எதெல்லாம் தாமதமாக இருந்ததோ அதெல்லாமே உங்களுக்கு பெரிய லெவலில் கைக்கு வரக்கூடிய ஒரு நிலை இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இருக்குது. ஆனால் இந்த காலகட்டத்தில் நிறைய முயற்சிகள் பண்ணுங்கள். அந்த முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி அடையும். அந்த முயற்சிகளில் ஏற்படக்கூடிய வெற்றிகள் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு அமைப்பை இந்த ரிஷபராசி என்பது கண்டிப்பாக கொடுக்க தான் போகுது. அதை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. முயற்சிகள் அதிகமாக படுத்தணும். அதே மாதிரி ரிஷபராசியில் இருக்கீங்க, வேலையில் இல்லாமல் இருக்கீங்க, வேலையில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு இடமாற்றத்துடன் வேலை மாற்றம் பண்ணிக்கங்க. கண்டிப்பாக அது நடக்கும். நீங்கள் என்ன நினச்சிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஃபேமிலிக்காக, நான் முதல்ல சொன்ன மாதிரி உங்கள் ஃபேமிலிக்காக, குழந்தைங்களுக்காக நீங்கள் அப்படியே ஒரு கம்போஸ்டான ஒரு லைஃப்பை வாழ்ந்துட்டுருக்கீங்க. நீங்கள் வெளியில் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள். நீங்கள் அதேமாதிரி ஒரே கம்பெனிலே நம்ம இப்படியே ஓட்டிடலாம் காலத்தை, நம்ம இப்படியே நல்லா தானே வேலை பார்க்குறோம், நான் கரெக்டாக தானே இருக்கோம், என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு நினச்சதுனால தான் இப்போ உங்களுக்கு வேலை இழப்பு. அது இந்த மாதிரி நினச்சதுனால தான் வேலையில் நிறைய தொந்தரவுகள். அந்த மாதிரி உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது. ஆஃபீஸில் நீங்கள் சொல்கிற மாதிரி டார்ச்சர் பண்ணுறாங்க சார், நான் ரொம்ப வருஷமாக வேலை பார்த்துட்ருக்கேன், எனக்கு இப்போ பிரச்சனை அதிகமாகிட்டே இருக்கே தவிர எப்போ நான் வேலையை விட்டு அனுப்புவாங்கன்னு தெரியல அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக ஒரு இடம் மாற்றத்துடன் வேலை மாற்றம் இருக்குது. அது உங்களுக்கு வெற்றியை தான் கொடுக்க போகுது.
நீங்கள் அது வெளிநாடாக இருக்கலாம், வெளியூராக இருக்கலாம், இல்லை பக்கத்தூராக இருக்கலாம், எதாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை எடுத்துக்கங்க. உங்களுக்கு சிறப்பான வாழ்க்கை உண்டு. இல்லை சார் நான் வெளிநாடு முயற்சி பண்ணுறேன் சார், வெளிநாடு ட்ரை பண்ணுறேன் சார் அப்படின்னா தைரியமாக ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. ஏன்னா உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கும். நினைத்த காரியம் சித்தியாகக்கூடிய ஒரு நிலை உண்டு. அது மெயினாக வெளிநாட்டுக்கான அமைப்பு உண்டு. காரணம் என்னென்னா உங்கள் ராசிக்கு 12ஆம் அதிபதி செவ்வாய் பகவான் 3ஆம் இடத்துல இருக்கார். ஏற்கனவே ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் சார், நான் கிடைக்கல சார், இந்த டைம் கண்டிப்பாக கிடச்சிடும், இந்த 90 நாளில் கண்டிப்பாக கிடச்சிடும், டவுட்டே படாதீங்க. நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க, கண்டிப்பாக நடக்கும். அதேமாதிரி வெளிநாட்டில் இருக்கோம் சார், நாங்கள் வெளிநாட்டில் இருந்தும் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்ருக்கேன், வேலை போயிடுச்சு, இங்கே பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை இருக்குது. மனைவி வேலை பார்த்துருந்தாங்க, 2 பேர் வேலை பார்த்துருந்தோம், எந்த பிரச்சனைலாம் வந்தது. இப்போ மனைவிக்கும் வேலை போயிடுச்சு, எனக்கும் எப்போ வேலை போகுதுன்னு தெரியல. இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் ஒரு இடம் மாற்றம் பண்ணுங்கள். அங்கேயே ஒரு இடம் மாறுங்க, தப்பு ஒன்றும் இல்லை. ஒரு வேலையை மாற்றத்துக்கு முயற்சி பண்ணுங்கள். இந்த 90 நாள் அது சாத்தியமானான்னு கேட்டால் கண்டிப்பாக சாத்தியம், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. அதுக்கான முயற்சிகளை கண்டிப்பாக செய்யலாம். அதே போல் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு வெளிநாட்டில் இருக்கீங்க, வெளிநாட்டில் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டீங்க, லாக் ஆகிட்டீங்க, விற்கணும் சார், அதை எப்படியா விற்றுணும் சார், இந்த வாட்டி ஏதாவது வாய்ப்பு இருக்கா சார் கேட்குறவங்களுக்கு இது ஒரு சிறப்பான நேரம். இந்த ஒரு 90 நாட்களில் அந்த ப்ராப்பர்ட்டி விற்கும், இடம் விற்கும். அதனால் பணத்தை வெளியில் எடுத்து நீங்கள் அழகாக சிறப்பாக சௌகரியமான ஒரு இடத்துல போய் ஒன்று வீடு வாங்கியோ இல்லை ஒரு வாடகை வீட்டில் இருந்தோ வாழ்க்கையை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தருவாய் கண்டிப்பாக இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு. அதுக்கான முயற்சிகளை செய்யலாம். ஒரு பிஆர் அப்ளை பண்ணுறீங்க, சில பேர் பிஆர் அப்ளை பண்ணீங்க அங்கேயே பெர்மனெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்க, இந்த 90 நாள் அவாய்ட் பண்ணுங்கள். இந்த 90 நாளில் கண்டிப்பாக உங்களுக்கு பிஆர் கிடைக்காது. தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத உங்களுக்கு கேள்விகள் அதிகமாக வருமே தவிர ஒரு மன உளைச்சல் இருக்கும். ஐயோ நம்ம அப்ளை பண்ணோம், கிடைக்கல, இவ்வளோ கேள்விலாம் கேட்குறாங்களே, இவ்வளோ பிரச்சனைலாம் பண்ணுறாங்களே, நம்மளுக்கு கிடைக்காம போயிடும் பயம் வந்துடும். அதனால் பிஆர் அப்ளை பண்ணுற விஷயத்தில் தயவுசெய்து தலையிடாதீங்க, அதில் விட்டுருங்க. அதே போல் ரிஷபராசியில் இருக்கீங்க, இந்த காலகட்டத்தில் கடன் சுமைகள் அதிகமாகும். இந்த கடன் சுமை அதிகமாகிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தேவையில்லாத ஒரு விஷயத்துக்கு கடன் வாங்க வேண்டிய வரும். தேவையில்லாத விஷயம் என்ன சார், எனக்கு ஒரு முக்கியமான எங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் இருக்குது, அது கடன் வாங்கி தான் பண்ணணும். ஒரு கல்யாணம் இருக்குது, பையனை படிக்க வைக்கணும் இருக்குது, அது எல்லாம் இருக்குது, இல்லைன்னு சொல்லல. ஆனால் அதுக்கு என்ன தேவை, ஒரு பட்ஜெட் போடுங்க. அந்த பட்ஜெட் நீங்கள் போடுங்க, உங்கள் வீட்டில் இருக்கவங்கள போட வைக்காதீங்க. உங்களுக்கு பிரச்சனை யாருன்னு கேட்டால் வீட்டில் இருக்கவங்க தான். அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, அதை செய்யணும் இதை செய்யணும், அந்த பட்ஜெட்டை ஏற்றி விட்டுருவாங்க. அதனால் அதிக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையில் வரும். அதை அவாய்ட் பண்ணிட்டு நீங்களே இவ்வளோ தான் பட்ஜெட், இதுக்குள்ளே பண்ணணும், இதில் இன்னொரு 20% கம்மியாக தான் பண்ண போகிறேன், இந்த வாட்டி நானே பண்ணுறேன், இல்லை நீங்கள் உங்கள்கிட்ட காசு கொடுக்குறேன், நீங்கள் இதை செய்யுங்கன்னு சொல்லி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய கடன் சுமை அதிகமாகாது. தேவையில்லாத கடன் போகாதீங்க. மெயினாக இடம் வாங்கணும், வீடு வாங்கணுன்ற கடன் போகாதீங்க. அடுத்த ஒரு 90 நாளுக்கு அதில் பிரச்சனைகள் அதிகமாக வரும். ஒரு பேங்க் லோன் போகிறீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லை என்கிட்ட, நான் ஒரு வீடு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அதை மறந்துடுங்க. ஒரு 3 மாதம் தள்ளி ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு கையில் பணம் வரும். இல்லை எனக்கு அவங்க கொடுப்பாங்க, இவங்க கொடுப்பாங்க, எங்கள் தெரிஞ்சவங்க காசு தரேன்னாங்க, எங்கள் அண்ணன் தரேன்னாரு, எங்கள் மாமனார் தரேன், இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் வாங்கி ஒரு இடத்த புக் பண்ணிவிட்டு நீங்கள் பணம் கொடுத்தோன்னு நினச்சிங்கன்னா இந்த 3 மாதம் கண்டிப்பாக அவங்களாம் கொடுக்க மாட்டாங்க. அதனால் வெளியிலேருந்து எங்கேயா வாங்கி கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். கேர்ஃபுல்லாக இருங்க, ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் அதே இடம் விற்கணும், வீடு விற்கணும், இதெல்லாம் சாத்தியங்கள் உண்டான்னு கேட்டால் கண்டிப்பாக சாத்தியங்கள் உண்டு. அதனால் மிகப்பெரிய பிரச்சனைகள் உங்களுக்கு தீரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இருக்குது. ஆனால் இடம் விற்கிற சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வீடு விற்கிற சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் செய்து கொள்வது சிறப்பு. அதே போல் இந்த உங்கள் ரிஷபராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த செவ்வாய் பகவான் நீச்ச பங்கமாகிறது என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா, உங்களுடைய பாக்கியஸ்தானத்தை பார்ப்பார். இந்த பாக்கியஸ்தானத்தை பார்க்கும்போது உங்களுக்கு ஏற்பட்ட பாக்கிய தடைகள், இந்த பாக்கிய தடைகள்லாம் என்னென்னா, நீங்கள் ஒரு படிச்சிருக்கீங்க, ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்ணுறீங்க, அது கிடைக்கல, ஒரு பேங்க் எக்ஸாம் எழுதுறீங்க, கிடைக்கல, அதெல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயத்தை இந்த செவ்வாய் பகவான் அதிகமாக இந்த ஒரு 90 நாட்களை செய்து கொடுப்பார். அதுக்கான முயற்சிகளை செய்யலாம். அதே போல் உங்களுக்கு குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனைகள், எனக்கு பிரச்சனைகள் இருக்குது சார் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் ட்ரீட்மெண்ட் எடுங்க. கண்டிப்பாக யாருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இம்யூனிட்டி பவர் கம்மியாக இருக்கோ, வீரிய குறைவு இருக்கோ, அவங்களுக்கெல்லாம் இந்த ஒரு 90 நாளில் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது நிவர்த்தியாகி உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் நல்லபடியாக நடந்து
குழந்தை பேர் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த 90 நாட்கள் இருக்குது. நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகங்களுக்கு தந்தாப்புல திசாபுத்தி தந்தாப்புல பலன்கள் மாறுபடும். ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் அப்படின்னா கீழே இருக்கிற நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சினா வெறும் 300 ரூபாய்க்கு 51 பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதகம் ரிப்போர்ட் கொடுக்குறோம். நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்பு நடத்திட்டுருக்கோம். பாரம்பரிய ஜோதிட பயிற்சி வகுப்புகள், பிருகுநாடி ஜோதிடம், வாஸ்து, நியூமராலஜி, அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசனம், சோழி பிரசனம், அஷ்டமங்கல பிரசனம், ஜாமகோல் பிரசனம், தேவ பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டண வகுப்பு நடத்திட்டுருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.